வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு வக்ரம் அக்டோபர் 18 தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார். இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே. அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார். இது நவம்பர் 11, 2025 முதல் 5/12/2025 வரை 26 நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார். ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உச்ச வீட்டில் வக்ரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர், வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும். அதாவது நீசத்துக்கு உண்டான பலன், நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியானார் இந்த குரு பகவான் அதிசாரமாக. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போயிட்டு உடனே இப்போ வக்ரமாயிட்டார். அதாவது வக்ரமாக போகிறார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருப்பார். அதாவது உச்ச வக்ரம். அதன் பிறகு 5ஆம் இடத்துக்கு அவர் பின்னாடி அந்த வக்ரத்திலே போவார். இது ஒரு மாய தோற்றம். இருந்தாலும் இந்த வக்ர காலங்களில் குரு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், தன காரகன், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு என்ன பலன்களை கொடுப்பார்? இது தசாபுத்தி ரீதியா. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் இந்த மாதம் எண்டில். இந்த சனி பகவான் 7.5 சனியாக இருக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள், அதாவது குரு பயிற்சி, ராகு இது பயிற்சி, மற்ற எந்த பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல பலன்களை கிடைக்குமா, ஏதாவது நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 7.5 சனியில் முழுமையாக இந்த சனி பகவான் தான் எல்லா பலன்களையும் கொடுக்கணும். எந்த தசையாக இருந்தாலும் சரி, அந்த தசைக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குமோ அதுதான் கொடுக்கும். இந்த 7.5 சனியில் 7.5 சனி ஃபுல்லாகவே அவருடைய கண்ட்ரோல் தான், அவருடைய கட்டுக்குள்ளே தான். அப்படி இருக்கும்போது இந்த குருடைய வக்ர காலங்கள் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகணும். தசாபுத்தியில் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது இல்லை உச்ச வக்ரம் அப்படிங்கிறது இது எல்லாமே கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 7.5 சனியில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையில் ஒரு பலன்களை கொடுக்கும். அது என்ன மாதிரியான பலன்கள்? நல்ல பலன்களாக கன்ஃபார்மாக இருக்கலாம். ஏன்னா பாத சனி தான், உங்களுக்கு கடுமையான பலன்கள்லாம் கிடையாது, முடிய போகிற சனி. கிட்டத்தட்ட போகும்போது நிறைய நல்ல பலன்களை கொடுத்துட்டு போவார், நிறைய யோகத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார், நிறைய மாற்றங்களை கொடுப்பார் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது. வக்ர நிவர்த்தியான பிறகு அவருடைய வேலையே அதுதான். தசாபுத்தி ரீதியாக உங்களை என்னென்னலாம் கஷ்டப்படுத்தினாரோ இந்த சனி பகவான், அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், படாத பாடுபட்டீங்க இந்த கும்பராசியில், எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஒரு சிலர் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சாஸ்திர தர்மம்னு ஒன்று இருக்குது, அது உண்மையை சொல்கிறது மட்டும்தான். தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்குமோ அதைத்தான் நம்ம சொல்லணும். என்ன இது, இந்த தசை இது நன்மை செய்யும், இந்த தசை தீமை செய்யும், இந்த தசைக்கு இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் நன்மை, இங்கே இருந்தால் தீமை, அதை நம்ம சொல்கிறோம். அதை விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லது கூட நடந்துட்டு வரலாம், அதுக்கும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி தான். அந்த தசையை பொறுத்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, அந்த கிரகத்தோட நகரவுகளை பொறுத்து கோச்சார ரீதியாகவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். கோச்சார ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடிய கிரகம் ஒன்று சனி பகவான் தான் இப்போது. ஏன்னா தசை நல்லா இருந்துச்சுன்னா அந்த யோகத்தை கொடுத்துரும் சனி, தசை சரியில்லைன்னா அந்த யோகத்தை கொடுக்காது சனி. ஆனால் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க, சொல்ல முடியாத கஷ்டப்பட்டுன்னு வரீங்க, கண்ணீர் உடலை, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, சொல்ல முடியல. ஆண்களாக இருந்தால் கண்ணில் தண்ணி வராது, மனசுக்குள்ளேயே அழுவீங்க. பெண்களாக இருந்தால் ஏதோ அழுகிற ஒரு இதுவாவது கிடைக்கும். ஏதோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கல்லாயிட்டாங்க இப்போல்லாம். ஏன்னா அழவும் முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு வராங்க. அதாவது கும்பராசியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு ஆறுதலுக்காகவாது ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லணுன்றது என்னோட விருப்பம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சொல்லிட்டு அது நடக்கலைனாக்கா
சாஸ்திர தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாற்றம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு நல்லது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறது என்னென்னா ஜோதிட ஆலோசனை. இது வந்து இப்படி இருந்தால் இப்படி நடந்துக்குங்க, இப்படி இருந்தால் இப்படி போகலாம். இது வந்து ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கும் நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம், கோச்சாரத்தில் எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. நல்ல பலன்களோ தீய பலன்களோ கொடுக்காது. கெடு பலன்களை கொடுக்குமான்னு கேட்காதீங்க, எந்த பலன்களும் கொடுக்காது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சனி ப்ளஸ் தசை. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையும் ப்ளஸ் சனியும், இந்த 2 தான் இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு. அதாவது இந்த பாத சனி விடுதலை ஆகிற வரைக்கும் இவங்க 2 பேர் தான் காம்பினேஷன். அப்போ தசை எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை வரும் இளம் வயதில். அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசைங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், 20-25 வயசுக்குள்ளே கூட முடியலாம். பூரட்டாதிக்கு வந்து 16 வயசுக்குள்ளே அந்த தசைங்கிறது முடிவுக்கு வந்துடும். அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடக்குது எப்படி இருக்கும்? குரு ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. இப்போ 5லேருந்து 6க்கு போனார், 6லேருந்து இப்போ வக்கரமாகி 5க்கே வரப்போறார். 7.5 சனி நடக்குது, 2ஆம் இடத்துல சனி. உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக வெளிநாடு வேலை வாய்ப்புன்னா உங்களுக்கு உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு குரு தசை அப்படின்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பலன். பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பிரச்சனையை நிறைய கொடுத்துருக்கலாம், முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, இது வரைக்கும் விட்டு வச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, குரு தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. 7.5 சனியில் ஒரு கால் அப்படி இப்படி பரவாயில்ல, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கும். ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குரு வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, ஓரளவுக்கு போக்குவரத்து நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை அந்த குரு தசையில். அதன் பிறகு சனி தசை. சனி ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போனால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுனால ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக. இந்த சனி தசை அதாவது சதய நட்சத்திரக்காரர்களுக்கோ இல்லை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கோ இல்லை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி தசைங்கிறது 2020க்கு முன்னாடி ஆரம்பித்து ஒரு சில வருடங்களாக ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்திருக்கும். ஆனால் 2020க்கு பிறகு இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு அப்படியே டவுன் ஆகிருக்கும். வருமான குறைபாடுகளை நிறைய கொடுத்துருக்கலாம். அந்த வருமான குறைபாடுகள் ஓரளவுக்கு இப்போ தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. கொஞ்சமாவது அந்த வருமானம் வரும். உங்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மட்டும் பாருங்கள், சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அந்த வருமான குறைபாடுகள், இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தொடரும். இல்லை புத்தி மாறுது, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுக்கும். இப்போ வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழிலே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு தான் இந்த 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் இருக்குது. அந்த சனி பயிற்சிக்கு பிறகு தான், அந்த பாத சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த சனி தசைங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த சனி பயிற்சி அன்றைக்கே அது முடியாது, அதுக்கு பிறகு 6 மாதம் எக்ஸ்டன் ஆகலாம். ஒரு சில பேருக்கு வந்து 6 மாதம் முன்னாடி கூட அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடியலாம். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிஞ்ச உடனே இப்போ சனி விடுதலை ஆகுதுன்னு வச்சிங்களேன், இப்போ நல்ல பலன்கள் உடனே கொடுத்துரும். அதாவது 6 மாதம் முன்னாடி கூட கொடுக்கலாம். அது மாதிரி இந்த சனியுடைய பலன்கள். இப்போ சனி பகவான் தசை அப்படிங்கிறது முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அந்த முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லபடியாக இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளியர் ஆகும், நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா. ஒரு சில பேருக்கு நல்லாவும் போயிட்டுருக்கு. 7.5 சனி ப்ளஸ் சனி தசை நல்லா கொடுத்துட்ருக்கு ஒரு பக்கம். ஆனால் ஒரு பக்கம் கஷ்டத்தையும் வச்சுருக்கோம். இந்த குடும்பம் அது இதுன்ட்டு ஏதோ சின்ன சின்ன நெருக்கடிகள், மன அழுத்தம் அப்படி அது மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருக்கு. இது மாதிரியும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தில் கஷ்டப்படுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நல்லாயிருக்கும். இப்போ வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே சிறப்பு. குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இது எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே கஷ்டப்படுறீங்கனாலும் பரவாயில்ல, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தில் உங்களுக்கு விதிவிலக்குகள் உண்டு. நிறைய நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பொருளாதார ஏற்றங்கள், கடன் பிரச்சனை தீர்றது. ஒரு சில பேருக்கு வந்து வருமானம்லாம் இப்போது கொடுத்து கடன் பிரச்சனை தீரும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது மாதிரி வரும். அது கூட ஒரு அளவுக்கு தான், அதையும் நான் சொல்லிட்டேன். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாசிட்டிவாக சொன்னால் தான் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்க. உங்களுக்கு அது கொட்டும் இது கொட்டும் பணம் வரும் அது இதுன்னு சொன்னால் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்றதுக்காக எனக்கு அதுமாரி சொல்ல வராது. தயவு செஞ்சு அது மன்னிக்கணும். ஏன்னா இது சனி தசை, கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க.
உங்களோட சேர்ந்து நானும் வருத்தப்படுறேன் நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை. புதன் இதுக்கு பாசிட்டிவாக சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னாக்கா பாத சனி நடக்குது. இப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்துக்கு போனார், வக்கரமாறார், விட்டுருங்க, அவர் கதையே வேண்டாம். இது வந்து அஷ்டமாதிபதி தசை, இந்த புதனுடைய தசை. உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் புதன் தசை. ஏன்னா 5 குடைவன் பூர்வ புனிஸ்தானாதிபதி. இப்போ தான் அந்த சனி விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் கொடுத்து போயிடுப்போம். டோட்டலாகவே வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு, வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, நிறைய தடையாக இருக்குல்ல, அது எல்லாமே இப்போ நடக்கும். அந்த தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாகன சேர்க்கை, அது எல்லாமே. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னாக்கா, நீங்கள் புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ப வேண்டாம், குடுக்கல் வாங்கலை மட்டும். மற்றபடி நீங்கள் பழக்கத்துலலாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த புதன் தசையில் இருக்கிறவங்க. புதன் எப்படி பார்த்தாலும் அஷ்டமாதிபதி கடனை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. நிறைய இடத்துல அவமானப்பட வச்சிருப்பாரு. நீங்கள் போகிற இடம்லாம் வந்து வெடிகுண்டு வச்சுருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நிவர்த்தி. இன்றைக்கி வந்து எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. நட்பு வட்டாரம், சொந்த பந்தங்கள், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும். சிறப்பு. இந்த புதன் தசை அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம். சொத்து ரீதியாக உங்களுக்கு ஏற்றம். சொத்து வாங்கணும்னு நினச்சா இப்போ வாங்கலாம், இடம் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், வண்டி வாகனம் அப்படிங்கிறது நினச்சா வாங்கலாம். ஏன்னா குரு தசைக்கும் சனி தசைக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. புதன் யோகாதிபதி. இவர் ஜென்ம ராசியிலையும் சரி, சனி பகவான் இருக்கும்போதும் விரயத்தில் இருக்கும்போதும் படாதபாடுபட்டீங்க. ஏன்னா அது வந்து அந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலனையும் இந்த சனி பகவான் கொடுக்கும். இப்போ வீரியம் கம்மி, 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் சனி பகவானுக்கு வீரியம் கம்மி. அது விடுதலை ஆகும்போது அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் சனி இருக்கு இல்லையா, அதுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சுபத்துவமாக வந்திருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாம், இப்போ பரவாயில்லைங்க ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் அந்த 1.5 வருஷத்துக்கு கெடுபலன் நடக்காது. இந்த சனி பகவான் விடுதலை ஆகிற வரைக்கும் கெடுபலன் நடக்காது. நல்லபடியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். அடுத்து கேது தசை. இது கேது அப்படிங்கிறது என்னென்னா, செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் 7.5 சனி முடிகிற வரைக்கும். இன்னொன்று சூரியன் சந்திரன், அது கூட பெருசாக பண்ணாது, இருந்தாலும் அங்கே இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்ன யோகராக செவ்வாயும் சந்திரனும் சூரியனும் வந்தால் கூட இந்த டைமுங்கிறது சொத்து பிரச்சனை, இல்லை உடல்நல பிரச்சனை, கடன் பிரச்சனை இப்படி கொடுக்கும் கேது தசையில். கேதுக்குன்னு ஒரு விதிவிலக்கு உண்டு. அந்த கேது தசையில் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு. சுக்கிரன் சொல்லவே தேவையில்ல, சிறப்பு. வயதான காலத்தில் வர தசை. இந்த வயசில் வந்து இந்த சுக்கிர தசை வந்து எனக்கு என்ன பண்ண போகுது, ஓகே நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. வாரிசுகள் சிறப்பு, குடும்ப பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நீங்கள் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும், நீங்கள் இருக்கிற இடத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் தனிமையெல்லாம் இருந்திருப்பீங்க, இப்போ எல்லாமே ஒன்றாவீங்க. சொந்த பந்தம் எல்லாமே ஒன்றாகக்கூடிய சூழ்நிலை. நிறைய பேர் தேடி வருவாங்க. ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றம், நிறைய கோயில் குளத்துக்கு போவீங்க, பெரியவரோட அருளாசி கிடைக்கும். இதுக்கு மேலே இன்னும் ஒருத்தர் பெரியவர் இருக்காருன்னா அது கடவுள் தான், வேற யார், அவங்களோட அருளாசி நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த சுக்கிர தசையில். தொழில் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறீங்களா நல்லாயிருக்கும். இந்த வயசில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இப்போ வந்து 55 வயசுக்கு மேலே வருது சுக்கிர தசைனாக்கா உங்களுக்கு சிறப்பு. ஒரு சில பேருக்கு 70 வயசுக்கு மேலே வரும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுதி ரீதியாக குரு வக்கரமாகிறது சிறப்பான ஏற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். நன்றி.